वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 26. மன்ஷயோக்யசாரேண பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதிஜைதாம் சகுணான் சமதிஜைதாம் ब्रह्म भूयाय कल्पते ब्रह्म भूयाय कल्पते मांशयो अव्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समधिजैताम् ब्रह्म भूयाय कल्पते मांशयो अव्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समधिजैतान् ब्रह्म भूयाय कल्पते। मांशयो व्यभिचारेण भक्ति योगेन सेवते भक्ति योगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते ब्रह्म भूयाय कल्पते। मांशयो व्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समधिजैतान् ब्रह्म भूयाय कल्पते। मांशयो व्यभिचारेण भक्ति योगेन सेवते भक्ति योगेन सेवते सगुणान् समधिजैतान् ब्रह्म भूयाय कल्पते ब्रह्म भूयाय कल्पते। मांशयो व्यभिचारेण भक्ति योगेन सेवते सगुणान् समधिजैतान् ब्रह्म भूयाय कल्पते। मांशयो व्यभिचारेण
भक्ति योगेन सेवते सर्वगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते मां चैवाविचारेण योगेन सेवते सर्वगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते मां च योग्याभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते मां என்னிடம் சார் மேலும் எவன் ஒருவன் அவ்யபிச்சாரேன தவறின்றி பக்தி யோகேன பக்தி தொண்டால் செய்வதே தொண்டு புரிகின்றானோ சார் அவன் குணா ஜட இயற்கை குணங்களை சமதி கடந்து ஏதான் இவையெல்லாம் பிரம்ம போயாய் பிரம்மன் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் கல்பதே ஆகின்றான் மொழிபெயர்ப்பு பொருட்கள் வழங்குகிறார் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மொழிபெயர்ப்பு எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான். தெய்வீக நிலையை அடைவதற்கான வழி என்ன என்னும் அர்ஜுனனின் 3வது வினாவிற்கு இந்த ஸ்லோகம் விடையாகும். முன்னரே விளக்கியபடி ஜட உலகம் இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் செயல்படுகின்றது. ஒருவன் இயற்கை குணங்களின் செயல்களினால் பாதிக்கப்படக்கூடாது. அத்தகைய செயல்களில் தனது உணர்வை வைப்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்காக செயல்களிலும் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தி யோகம், அதாவது எப்போதும் கிருஷ்ணருக்காக செயல்படுதல். இது கிருஷ்ணரை மட்டுமின்றி ராமர், நாராயணர் முதலிய அவரது பல்வேறு சுய விரிவங்களையும் உள்ளடக்கும். அவருடைய விரிவுகள் எண்ணற்றவை. கிருஷ்ணரின் ஏதாவது ரூபத்தில் தொண்டில் அல்லது அவரது சுய விரிவின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் தெய்வீக நிலை பெற்றவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்களும் திவ்யமானவை, ஆனந்தமயமானவை, அறிவு நிரம்பியவை மற்றும் நித்தியமானவை என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் சர்வ சக்திகளுடன் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக எல்லா திவ்யமான குணங்களையும் காண்கிறவர்களாக உள்ளனர். எனவே கிருஷ்ணரது தொண்டில் அல்லது அவரது சுய விரிவுகளின் தொண்டில் தவறாத உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் குணங்களை வெற்றி பெறுவது மிகவும் கடினமானது என்ற போதிலும் அவன் எளிதாக இவற்றை கடக்க முடியும். இது 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. கிருஷ்ணனிடம் சரணடைபவன் உடனடியாக ஜட இயற்கை குணங்களுடைய தாக்கத்திலிருந்து வெற்றி பெறுகின்றான். கிருஷ்ண உணர்வில் இருத்தல் அல்லது பக்தி தொண்டில் இருத்தல் என்றால் கிருஷ்ணனுடன் சமநிலையை அடைதல் என்று பொருள். அறிவுடனும் ஆனந்தத்துடனும் நித்தியமாக இருப்பது எனது தங்க துகள்கள் தங்க சுரங்கத்தின் அம்சங்கள் என்பது போல ஆத்மாக்கள் என்னுடைய அம்சங்கள் என்று பகவான் கூறுகின்றார். எனவே ஜீவாத்மா தனது ஆன்மீக நிலையில் தங்கத்தை போன்றது, அதாவது கிருஷ்ணரை போன்ற தன்மையுடையது. இருப்பினும் தனித்தன்மையில் உள்ள வேறுபாடு தொடர்கிறது. இல்லாமல் பக்தி யோகம் என்ற வினாவிற்கு இடம். பக்தி யோகம் என்பது இறைவன், பக்தன் இவருக்கு இடையிலான அன்பு பரிமாற்றம் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியது. எனவே பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா ஆகிய இருவரிடமும் தனித்தன்மை உள்ளது. இல்லாமல் பக்தி யோகம் என்பதற்கு பொருள் ஒன்றுமில்லை. இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலைப்பதில்லை எனில் அவன் பரமபுருஷனுக்கு தொண்டாற்ற முடியாது. மன்னனின் தனிப்பட்ட உதவியாக வேண்டுமெனில் அதற்கேற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல பிரம்மன் நிலை, அதாவது எல்லா ஜட கலந்துகளிலும் விடுபட்ட நிலை பரமனுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதியாகும். வேத இலக்கியத்தில் பிரம்மை புருஷன் பிரமா ஏதி என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மனாக ஆவதன் மூலம் பரபிரம்மனை அடைய முடியும். தன்மையில் ஒருவன் பிரம்மனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதை இதன் பொருள். பிரம்மனாக ஆவதன் மூலம் ஒருவன் ஜீவா
षड्जं नीलमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वामिदं येन भूतले स्वयं प्रभवतः विदं तदा विष्णुपदाम्बिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ओम तत्सत् मंगलाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय मुद्रे श्रीमते भक्तिवेदांत स्वामी नामे। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय मुद्रे श्रीमते भक्तिवेदांत स्वामी नामे। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाणां। हरे कृष्ण। सत्संग எல்லா பக்தர்களுக்கும் பணியான நமஸ்காரங்கள். சொன்னத ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய சத்சங்க நிகழ்ச்சியில் பகவத்கீதையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 26வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ இது இந்த ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இது. ஏன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் அடுத்த நிலையை, பக்தி வாழ்க்கையுடைய அடுத்த நிலையை நம்ம கடப்பதற்கு, அதாவது முதல்ல நம்மளுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்கு, நம்ம எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த குணத்தில் நம்ம வந்து செயல்படுறோம், எது மாதிரியான குணத்தில் நம்ம வந்து சிக்கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, முதல்ல நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய குணங்களை பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம், ஓ இவர் என்ன தளத்தில் இருக்கார் அப்படின்னு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்றார், ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பக்குவ நிலையை அடைஞ்சிருக்கான், முக்குணங்களுக்கு உட்பட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றதில்ல, இந்த முக்குணங்களால் வெளிப்படக்கூடிய அந்த செயல்களை கண்டு அவர் என்ன பண்றதில்ல, பாதிப்படைகிறது கிடையாது. அவர் அதை என்ன பண்ணுவார், கடந்து போயிடுவார். ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்காருன்னா அவர் தெரியும், ஓகே ரஜோமன் இருக்காரு, இவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் அதை வந்து அந்த சம்பவத்தை கடந்து போயிடுவார் இல்லையா. ஸோ அது ஒன்றும் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுப்பது கிடையாது. யாருக்கு, இந்த முக்குணங்களை கடந்து தன்னை உணர்ந்த நேரத்தில். ஸோ அதை மட்டும் தான் இப்போ அடுத்து இந்த சொல்ல வர. அப்போ அடுத்த இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், மாம்சயோ அபிச்சாரேன பக்தி யோகேன சகுணான் சமதித்தே நான் பிரம்ம பூயாய கல்பனை. அப்போ இந்த நிலையை அடையவும் என்ன பண்றாங்க, அந்த பிரம்மன் நிலையை வந்து அடையலாம். எந்த சூழலிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன். இப்ப பக்தன் என்ன பண்ணிடலாம், நான் என்ன குணத்துல இருக்கேன், நான் ரஜ குணத்துல இருக்கேன், தமோ குணத்துல இருக்கேன், சத்துவ குணம், இதை பத்தினா அவனுக்கு கவலை இல்லை. அவன் நேரடியாக தன்னை முழுமையாக கிருஷ்ணருடைய சேவையில அர்ப்பணித்து செயல்படுறதுனால அவன் என்ன பண்றான், மிக எளிமையாக எந்த சூழலிலும் தவறாமல், கிருஷ்ணர் தெளிவா சொல்ற, எந்த சூழலிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன். ஜட இயற்கை குணங்களை இவ்வளவு நேரம் வந்து இந்த குணங்கள், இந்த 3 குணங்களும் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வந்து பந்தப்படுத்துது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த குணங்கள் வந்து எப்படி விடுபடுவது, அந்த குணங்கள் வந்து விடுபட்டவங்களுடைய அறிகுறிகள் யாவை அப்படிங்கிறது தான் அர்ஜுனுடைய கேள்வி இல்லையா. 3வது கேள்வி என்ன, இதுதான் அவனுடைய கேள்வி. கிருஷ்ணன் தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்ற, யாரும் எந்த சூழ்நிலையிலும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், தேஷாம் சததயுக்தானாம், தெளிவா சொல்ற, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வம், எப்பொழுதும், அது ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்றார், எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பாருங்க, எப்பயாவது கிடையாது, எப்பயாவது எனக்கு அன்பு தொண்டு புரிகிறவன், எப்பயாவது என்னுடைய நாமத்தை, எப்பயாவது என்னுடைய நாமத்தை ஜபிக்கக்கூடியவன் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றார், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வம், எப்பொழுதும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்றார். உடனடியாக. அப்ப நம்ம காலையில பாகவதத்தை பத்தி லைட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம இப்ப பயிற்சி பண்ணக்கூடிய நிலை என்ன அப்படின்னா சாதக பக்தியில இருக்கும்.
ஒரு சாதக பக்தியில இருக்கக்கூடியவருடைய நிலை என்ன அப்படின்னா, நாம் எப்பவுமே அந்த கோஷ்டியானது, இந்த கோஷ்டியோட பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பக்தியை நாம் நிலை பெற முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ரெண்டு விதமான பக்தர்கள் உண்டு. ஒன்று கோஷ்டியானந்தி, நம்ம தான் சாதக பக்தர்கள். பஜனானந்தி அப்படின்னா பாகவதர்கள், கோஸ்வாமிகளை சொல்லலாம். அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, தனிமையில தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நொடி பொழுது கூட கிருஷ்ணரை மறக்க மாட்டாங்க. எப்பவுமே சதா சர்வ காலமும் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க. அவங்க பஜனானந்தி, அவங்க எப்பவுமே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருக்கக்கூடியவர். அவங்க பஜனானந்தி, அவர்களால் தனிமையில வாழ முடியும். எதுவுமே பிரசாதம் இல்லாட்டி கூட அவங்க எந்த ஒரு சஞ்சலமும் அவங்க அடைகிறது கிடையாது. எந்த சூழ்நிலை எதுவும் சாதாரணமா இல்லை, சஞ்சலம் அடைகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆச்சாரியருடைய மறைவு தினம். அதனால பகவத்கீதை கிளாஸ் ஷார்ட்டா பார்த்துட்டு அந்த ஆச்சாரியருடைய வைபவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்னு இருக்கோம். ஸோ அந்த ஆச்சாரியருடைய வைபவத்தை பற்றி பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், இந்த ஆச்சாரியர்கள்லாம் எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில அவங்களுக்கு இது மாதிரி ஃபேன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு கட்டடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, உறுதிகளுடைய விதவிதமான உடை கிடையாது. அந்த சூழலையும் கூட கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுல தங்களுடைய நிலையில ஒரு பகுதி கூட அவங்க விலகி கொள்வதே இல்லை. அவங்க பஜனானந்தி, அந்த மகாபாகவதர் அந்த நிலையில நம்மளாம் கோஷ்டியானது பக்தர்களுடன் இணைந்து எந்த அளவுக்கு பக்தருடைய சங்கத்துல நாம் தீர்மானமா இருக்கோம், அந்த அளவுக்கு நம்முடைய பக்திகளை தொடர்ந்து தான் நான் காலைல சொன்னேன். நமக்குன்னு இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு ஆரம்பத்தில் நம்மகிட்ட இருந்ததா இல்லை. ஆனால் இதையெல்லாம் நாம் பழக்கப்படுத்தி கொண்டதுனால இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு பழக்க வழக்கம் சொல்றோம்ல, இது வழக்கம் ஆயிடுச்சு. எந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அதுவே நமக்கு என்ன ஆயிடும், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த பழக்கம் தான் என்ன ஆயிடும், அது வழக்கம் ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றது, இந்த பக்தியை தொடர்ந்து நாம் அந்த பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை, சின்ன சின்ன விதிமுறைகளை நம்மளால் செய்யக்கூடிய அளவுக்கு, நமக்கு தெரிந்த அளவுக்கு நாம் தொடர்ந்து செய்தோமே ஆனால் அதை செய்யறதை என்ன செய்யணும், நாம் ஒரு மாலை ஜோமனாலும் சரி, அந்த ஒரு மாலையை கிருஷ்ணனுடைய திருப்திக்காக அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த நாமத்தை ஜெயிக்கணும். நம்ம பண்றதே ஒரு மாலை, அதை ஊரையெல்லாம் சுத்தி ஜோம் பண்ணணும், அது 4 பேருக்கு தெரியணும்னு நினைச்ச பண்ணோம்னா அதுல ஒரு மாற்றமும் நடக்காது. ஒரே ஒரு மாலை ஜோம் பண்ணாலும் அட்டடியா உட்கார்ந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற லட்சியத்தோட நாம் அந்த நாமத்தை ஜபித்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் திருப்தி அடைவார். அடுத்த நிலையை நம்ம அடையணும். அடுத்த 2 மாலை ஜோம் பண்ணணும், 4 மாலை ஜோம் பண்ணணும், 10 மாலை ஜோம் பண்ணணும், 16 மாலை ஜோம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போது 25 மாலை ஜோம் பண்ணணும். இங்கே ஒரு பக்தர் இருக்கார், 64 மாலை ஜோம் பண்ணுவார் பெருமாள். ஸோ அப்போ அந்த நாமத்தின் மீது நமக்கு ருசி ஏற்படும். பகவான் அந்த ருசியை கொடுப்பார் நமக்கு. நாமத்தின் மீது நமக்கு அந்த ருசி ஏற்படும். அப்ப பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு முதல்ல அந்த நாமத்தின் மீது நமக்கு ருசி வரணும். நாமத்தின் மீது ருசி வரணும். அந்த நாமத்துல ருசி வந்ததுக்கு அப்புறம் என்னாகும், பகவானுக்கு தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதான் இங்க கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப எப்ப இந்த குணங்கள்ல நம்ம இருக்கிற வரையும் இந்த ஜடலோகத்துல நமக்குள்ள பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த குணங்கள்ல நம்ம செயல்படுற வரையிலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பிரச்சனை முழுமையாக விடுபட முடியாது, பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்ப முழுமையாக இந்த குணங்கள் நம்ம விடுபட முடியும், எல்லா சூழ்நிலையும் தவறாமல் இந்த பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுவான் ஜட இயற்கை குணங்களை உடனடியாக கடந்து. சுவாமி, நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள், குடும்பஸ்தன், நீங்க வாழ்க்கை எப்போதும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி சன்னியாசம் போயிடுறோம். சொல்ற நீங்க இந்த சூழ்நிலை எந்த இடத்துல எந்த தளத்துல இருக்கீங்களோ அதே தளத்தில் இருந்து கொண்டே நீங்க எப்போ கிருஷ்ணனுக்கு சேவை செய்வீங்க. அதான் பிரபா சொல்ற. நீங்க எல்லாரும் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு, மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாரும் கோயில சேர்ந்துருக்கீங்கன்னா சொல்ல, அப்படிலாம் சொல்ல. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்க சமுதாயத்துல என்ன பொறுப்புல இருக்கீங்களோ அதில் இருந்து கொண்டே கிருஷ்ணருக்கு எப்பொழுதும் சேவை செய்ய முடியும். அதற்கான பயிற்சி தான் இந்த பக்தி யோகம். ரொம்ப ரொம்ப தெரியவில்லை. நீங்க எந்த இடத்தில் இருக்கீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் செய்து கொண்டே அந்த பொறுப்பையே எப்படி கிருஷ்ண உணர்வாக பார்க்கலாம்.
பக்திநாத் அவர் ஒரு பாடல் ரொம்ப அருமையா பாடுகிறார். அவர் சொல்லுவார், நான் இந்த வீட்டுல என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சேவை செய்யறேன். ஏன் சேவை செய்யறேன் அப்படின்னா, இவர்கள்லாம் உன்னை சார்ந்தவர்கள், அவர்கள் அதற்காக நான் இவங்களுக்கு சேவை செய்யறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் நான் சேவை செய்யணும்? ஏன்னா இவர்கள்லாம் உன்னை சார்ந்தவர்கள், உன்னுடைய பக்தர்கள், அதற்காக இவங்களுக்கு சேவை செய்யறேன். அப்ப அவர் எப்படி பார்க்கிறார்? தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் எப்படி பார்க்கிறார்? கிருஷ்ணனுடைய பக்தர்களாக பார்க்கிறார். அப்ப என்ன ஆயிடுது? அது சேவையாயிடுது. கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய சேவையாயிடுது. அங்க பற்றுதல் இருக்காது. ஆனா இங்க என்ன ஆயிடுது? நம்ம பற்றுதல், நம்மளும் கிருஷ்ணன், நம்மளும் மனைவி பிள்ளைகளுக்கு சேவை செய்யறோம். செயல் எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் அங்க உணர்வு தான் வேற. பிரபாதம் தெளிவா சொல்றாரு. ஒரு பௌதிகவாதி ஒரு கருவி செய்யக்கூடிய செயலுக்கும் பக்தர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த செயல் தளத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். அவரும் வெளியில போய் பணம் சம்பாதிப்பார், இவரும் போய் பணம் சம்பாதிப்பார், இவரும் மனைவி பிள்ளைகளோட வாழ்றார், அவரும் மனைவி பிள்ளைகளோட வாழ்றார். ஆனால் இரண்டு பேருக்கும் உள்ள உணர்வு ரீதியான அந்த வேற்றுமையை பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய மலையளவு. ஏன்? ஏன்னா இவருடைய உணர்வு முழுமையாக எப்படி இவர்களை கிருஷ்ண பக்தியை ஈடுபடுத்துவது, கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவது, எப்படி இவர்களை பக்தர்களாக ஆக்குவது, இதற்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் பணம் சம்பாதிக்கிறார், அப்படிங்கிறதுக்காக இவர் குடும்பத்தை வந்து பராமரிக்கிறார். ஆனா ஒரு கார்மிகனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அவர் பணம் கொடுத்தாதான் அங்க அவருக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. அதற்காக மற்றவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் ஓடியாகணும். ஆனால் கடைசி அவரும் திருப்தி அடைய மாட்டார், அவருடைய பலனை பெற்றோர்களும் திருப்தி அடைய மாட்டார். ஆனால் பக்தி யோகத்துல அப்படி கிடையாது. பக்தி யோகத்துல அப்படி கிடையாது. நீங்க கடுமையா முயற்சிக்கலாம், என்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பக்திகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சிக்கலாம், அதற்காக கிருஷ்ணனோட பிரார்த்தனை வைக்கலாம், எல்லா விதமான இதையும் எடுக்கலாம். அந்த இடத்துல குடும்ப அங்கத்தினர்கள் வராமல் கூட போகலாம். ஆனால் அதுல ஏதாவது தோல்வி உண்டு அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாது? இவ்வளவு நாள் நீங்க கிருஷ்ணருக்காக அதை செஞ்சிருக்கீங்க, அது சேவைங்கிற கணக்கில் எடுக்கப்படுது இல்லையா? அது கிருஷ்ணருக்காக செய்யப்பட்டது. அது வரலாம் வராமல் போகலாம். பிரபாதா கூட வந்து 40 வருஷம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய மனைவியை எப்படியாவது கிருஷ்ண பக்தியில் முழுமையாக கொண்டு வந்துடணும்னு போராடினார். ஆனால் முடிஞ்சதா? முடியல. முடியல. அவங்களும் கிருஷ்ண பக்தை தான். ஆனால் பிரபாதா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க அந்த பக்தி யோகத்துக்கு அவங்க வரல. ஆனால் பிரபாதா என்ன பண்ணார்? கடைசி வரலும் அவருடைய கடமையை சரியாக செய்ய முடியல. ஆனால் அதற்கும் காரணம் உண்டு. அதற்கும் காரணம் உண்டு. ஒருவேளை அவங்க பக்தையா ஆயிருந்தால், பிரபாதாவுக்கு பிடித்தது போல் முழுமையா மாறி இருந்தால் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். பிரபாதா எப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காரு இல்ல? கிருஷ்ணர் ஏன்னா அந்த சூழலை அங்க ஏற்படுத்துறதுனாலதான் அவர் சன்னியாசம் மேற்கொண்டார் இல்லையா? அவர் அமெரிக்கா போனார், அங்க போய் அந்த இயக்கத்தை தூங்கினார். அப்ப இங்க தெளிவா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப நம்ம வந்து முழுமையாக, நான் ஏற்கனவே சொல்ல, நம்ம இப்ப வந்து இந்த சாதக பக்திங்கிற நிலையில இருக்கும். இந்த சாதக பக்தியில, இந்த சாதன பக்தியில நம்ம இருந்து கொண்டு இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட இந்த பக்தி யோகத்தை நாம் முறையாக கடைபிடிக்கும் பொழுது நாம் மெல்ல மெல்ல என்ன ஆகும்? நம்முடைய மனதும் புலன்களும் தூய்மை அடைந்து அந்த ஞானத்தை வளர்க்க 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 என்ன ஆகும்? நாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய நம்மளால தவிர்க்க முடியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுதான் முதல் அப்படிங்கிற காலத்துக்கு வந்துடும். அப்ப இந்த இயற்கை மண்டல, இந்த இயற்கை ஜட இயற்கை குணங்கள் வந்து நம்ம உடனடியாக கடந்து அடுத்த நிலைக்கு வந்துடும், பிரம்மன் நிலைக்கு வந்துடும். அதான் கிருஷ்ணன் சொல்றாரு. சரி, மீதி வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த பகுதியை பற்றி அடுத்த வாரம் இதை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நம்முடைய கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஆச்சாரியர்கள் அவர்களாகிய ஸ்ரீல லோகநாத் கோஸ்வாமி மறைவு தினம் என்று. ஸோ ஆச்சாரியருடைய வைபவங்களை வந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம எந்த அளவுக்கு பக்தர்களுடைய வைபவத்தை பற்றி, பக்தர்களுடைய குணங்களை பற்றி, அவர்களுடைய புகழை பற்றி எந்த அளவுக்கு ஒரு பக்தர் வந்து கேட்கின்றாரோ, அதில் ஆர்வம் கொள்றாரோ, அந்த அளவுக்கு ஒரு பக்தியில முன்னேற முடியும்.
ஆயிடுச்சுன்னா பகவானை பற்றி கேட்பதை காட்டிலும் படிப்பதை காட்டிலும் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை பற்றி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கை ஏற்படும், இன்னும் உற்சாகம் ஏற்படும். பகவான் எப்படியெல்லாம் தன்னுடைய பக்தர்களை வந்து அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபட்டார், அவர்கள் எந்த அளவுக்கு சிரமம் ஏற்றி பகவானுக்கு சேவை செஞ்சாங்க, இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் உற்சாகம் ஏற்படும். பக்தியோட இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம இன்னும் வந்து உற்சாகமா நம்ம செயல்படும். அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆச்சாரியருடைய வைபவத்தையும் நம்ம வந்து படிக்கணும், கேட்கணும். ஸோ நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதா இருக்கார், அவருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர் இருக்கார், அவருடைய குரு கௌரகிருஷ்ண பாபாஜி இருக்கார், அவருடைய குரு ஜெயநாதாஸ் பாபாஜி இருக்கார், நவரத்னதாஸ் தாக்கூர், சீனிவாச ஆச்சாரியர், ஷாமானந்த பண்டிதர், ஆர் கோஸ்வாமிகள், கிருஷ்ணதாஸ் கவிராஜர், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க நம்ம பரம்பரையில். அதே போல ஒரு முக்கியமான ஆச்சாரியர் தான் யாரு? லோகநாத் கோஸ்வாமி. யாரும் கேட்டீங்களா? லோகநாத் கோஸ்வாமி கேட்கல. ஸோ லோகநாத் கோஸ்வாமி நரோத்தமதாஸ் தாகூருடைய ஆன்மீகம். இந்த லோகநாத்ங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டீங்க? ஞாபகம் இருக்கா? ஒரு பூஜை லோகினா லோகே ஜீவனம். நரோத்தமதாஸ் தாகூர் தன்னுடைய குருவை நினைத்துப்பாங்க. ஸோ லோகநாத் கோஸ்வாமி ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர், நரோத்தமதாஸ் தாகூருடைய ஆன்மீகம். ஸோ அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய அதாவது மேற்கு வங்காளம், அந்த பக்கம் வந்து ஈஸ்ட் வங்காளம், கிழக்கு வங்காளம், பங்களாதேஷ், அப்பெல்லாம் ஒரே பகுதியாக தான் இருந்தது, வங்காளம் ஒரே இதாக இருந்தது. ஸோ அவர் அங்கதான் அவருடைய சொந்த ஊர். அவர் குழந்தை பருவத்திலிருந்து ரொம்ப நல்ல பக்தியில வந்து இருக்கார். அப்ப அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் 14 வயசு வரைக்கும் வந்து அங்க படிக்கிறார், பள்ளி பருவத்தை எல்லாம் படிக்கிறார். முடிச்சதுக்கப்புறம் அவருடைய தந்தை வந்து, ஸோ நீ எவ்வளோ நாள் இந்த பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சது போதும், இப்போ நீ என்ன பண்ணலாம், ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். பத்மநாத சக்கரவர்த்தி தந்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்ட்டு அவரை கூட்டி போய் அவர் கற்ற குரு, அவருடைய தந்தை யாரிடம் வந்து ஆன்மீக கல்வியை பயின்றாரோ அவரிடம் கொண்டு போய் விட்டார். அவர் யார் தெரியுமா? அத்வைதாச்சாரியர். அத்வைதாச்சாரியரிடம் கொண்டு போய் படித்தார். யார்? தன்னுடைய மகன் லோகநாத். ஸோ அந்த லோகநாத் வந்து எங்க பயிற்சி பண்றாரோ அங்க ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. யாரோட? நிமாய் பண்டிதருடன். சைத்தன்ய மகாபிரபுவுடைய சிநேகிதர் யாரு? லோகநாத் கோஸ்வாமி. நீ லோகநாத் கோஸ்வாமி எந்த அளவுக்கு உயர்வான பக்தர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சீடர் நரோத்தமதாஸ் தாகூருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். ஒரு சீடருடைய அந்த மேன்மையை பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம் அவருடைய குரு எந்த அளவுக்கு சிறப்பானதாக இல்லையா? ஒரு மாணவனுடைய திறமையை பார்க்கும்போது அதுக்கு என்ன கேள்வி வைப்பாங்க? கற்றறிந்தவர்கள் யார் என்ன கேட்பாங்க? இவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க இல்லையா? கற்றறிந்தவர்கள் வந்து ஒரு மாணவனுடைய பக்குவத்தை பார்க்கும் பொழுது, அவனுடைய தகுதி, அவனுடைய குணங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் யாரை கேட்பார்கள் அப்படின்னா, இவருடைய ஆசிரியர் யார்? நரோத்தமதாஸ் தாகூர் எந்த அளவுக்கு சிறந்த பக்தர் அப்படின்னா, அவர் தோன்றுவதற்கு முன்பாகவே சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பெயரை உச்சரித்தார். யோசிச்சு பாருங்க. நரோத்தமதாஸ் தாகூர் வந்து பிறக்கவே இல்லை, தோன்றவே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை வந்து தன்னுடைய சகாக்களுடன் போய் ஆட்சியில் வந்து நீராடும் போது நரோத்தமா நரோத்தமா நரோத்தமான்னு வந்து கத்துற. அந்த கூட்டத்தில் இருந்த பக்தர்கள் யாருடைய பேரும் நரோத்தமா கிடையாது. யாருமே நரோத்தமாங்கிற பேர்ல யாருமே கிடையாது. நீங்க யாரை கூப்பிடுறீங்க? இந்த நரோத்தமா அப்படிங்கிற
பக்தன் கூடிய விரைவில் அவன் தோன்றுவான். யோசிச்சு பாருங்க. அவர் அந்த ஆற்றில் நீராடும் பொழுது அந்த அந்த ஆற்றிடம் வந்து மகாபிரபு சொன்னார், நரோத்தமன் அப்படிங்கிற ஒரு பக்தன் தோன்றுவான். அவன் வளர்ந்து பெரிய ஆளாய் எப்படி இந்த நதியில உன்னுடைய இடத்தில் வந்து நாம் நீராடுகின்றானோ, நான் விட்டு செல்லக்கூடிய இந்த கிருஷ்ண பிரேமையை அவனிடம் நீ கொடுப்பாயாக அப்படின்னு சொன்னார். நரோத்தமதாஸ் குழந்தையா இருந்து அவர் சிறுவனாகி கொஞ்சம் பெரிய ஆளாக வந்து முதல்ல அவர் எப்ப அந்த நதியில் நீராடி அவர் வெளியில வந்தாரோ அவருடைய மாற்றம் தெரிந்தது. அந்த கிருஷ்ண பிரேமை முழுமையாக சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கிருஷ்ண பிரேமை முழுமையாக நரோத்தமதாஸ் அவருக்கு எவ்வளவு பெரிய பக்தர் தெரியுமா? இந்த லோகநாத் கோஸ்வாமி கிட்ட போய் ஒரே சீடர், லோகநாத் கோஸ்வாமிக்கு ஒரே சீடர் நரோத்தமதாஸ் தான். அவர்கிட்ட போய் கேட்பார், நான் வந்து உங்களுடைய சீடன் ஆகணும். லோகநாத் சுவாமி வர ஏற்கவே மாட்டேன், ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். லோகநாத் கோஸ்வாமிகிட்ட வந்து எப்படியாவது சீடன் ஆகணும் அப்படின்ட்டு அவர் என்ன மாதிரியான சேவைகளால் செய்ய முடியவார் தெரியுமா? லோகநாத் கோஸ்வாமி எங்க தினமும் காலை கடனை கழிப்பாரோ அந்த இடத்தை போய் சுத்தம் பண்ணுவார். யாரு? நரோத்தமதாஸ் தான். ஏன்னா கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அந்த அந்த ஆச்சாரியர்கள் மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆன்மீக குரு இல்லைன்னா நமக்கு வந்து கிருஷ்ண கிடைக்க மாட்டார். அந்த ஆன்மீக குரு அடையணும் அப்படின்னா என்ன வேணாலும் எப்படிப்பட்ட சேவைனாலும் செய்யலாம் அப்படின்னு நரோத்தமதாஸ் தான் அந்த அளவுக்கு போகும். நரோத்தமதாஸ் தான் அவருடைய பெரிய அப்பேற்பட்ட சீடனை வந்து பெற்றவர் லோகநாத் கோஸ்வாமி. அப்ப இந்த நிமாய்க்கும் லோகநாத்துக்கும் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிநேகம் ஏற்பட்டது. சிநேகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த சம்ஸ்கிருதம் தான் அங்கதான் வந்து கத்துக்கிறாங்க நவதீபத்தில். அதுக்கப்புறம் அந்த ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நிமை பண்டிதன் அவருடைய வீட்டுக்கு போயிறார். லோகநாதன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட போயிறார், திரும்பி அவருடைய ஊருக்கு போயிறார். போய் அங்க சிறிது காலம் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு முறை நிமாய் பண்டிதர் அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் லோகநாதனால வந்து இந்த நிமாய் பண்டிதருடைய யாரு சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த நட்பை வந்து அவரால் மறக்கவே முடியல. அவர் எப்பவுமே நிமாய் பண்டிதருடைய ஞாபகத்திலே இருக்கார். ஒரு நாள் எதிர்பாராத விதமா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டான்னு பார்த்தா நிமாய் பண்டிதர் இருக்கார். ஸோ நிமாய் பண்டிதரை பார்த்ததும் லோகநாத் ஒரே சந்தோஷம், ரெண்டு பேரும் கட்டி தள்ளி ஆலிங்கனம் பண்ணி அன்பு பரிமாற்றம். அதுக்கப்புறம் நிமாய் பண்டிதர் வந்து கேட்கிறார், நம்ம வந்து நிறைய சம்ஸ்கிருதம் படித்தோம், இதையே நம்ம போய் வெளியில போய் மற்ற அந்த பண்டிதர்களோட நம்ம ஏன் வந்து விவாதத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லோகநாதனுடைய தந்தை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறார். அதோட இவங்க ரெண்டு பேரும் போய் நிறைய இடங்களில் போய் இது மாதிரி சான்ஸ்கிரிட் பண்டிதர்களோட வந்து விவாதம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க. இவர் வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, அவருக்கும் லோகநாதனுக்கும் இருந்த ஒரே செல்வம் என்ன அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் இருவரும் வந்து இறந்து போயிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் லோகநாதன் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை சந்திப்பதற்காக அப்போ அவர் நிமாய் பண்டிதரை சந்திப்பதற்காக நவதீபம் வர வந்து அவர்கள் வந்து சரணாக. இப்போ லோகநாத் வந்து எல்லாமே நிமாய் பண்டிதர் மட்டும்தான். இதற்கு முன்னாடி அவர்கள் இருவரும் நண்பர்கள். எப்படி கிருஷ்ணலீலையில வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வந்து நண்பர்களோ அதுபோல இங்க நிமாய் பண்டிதரும் லோகநாதரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனா இப்ப லோகநாதர் என்னமா சொன்னார், கார்பண்ய தோஷோ நிஜதேஷ், நான் உங்களுடைய சரணடைந்த சீடன் நான் அப்படின்ட்டு லோகநாதர் என்ன பண்ணார், முழுமையாக நிமாய்கள் சரணாக இருந்தார். அவர் சீடனாக ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கும்போது லோகநாதர் நினைச்சார், நாம் இப்ப எப்பவுமே நிரந்தரமான நிமாய் பண்டிதருடன் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கட்டளையிட்டார், நீ உடனே விருந்தாவனத்துக்கு போக முடியும். லோகநாதனால இதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். அவர் நினைச்சார் எப்பவுமே மகாபிரபு உடனே வாழலாம் அப்படின்னு. ஆனால் வந்து சைத்தன்ய மகாபிரபு கட்டளையிட்டார், நீ வந்து விருந்தாவனத்துக்கு போக முடியும். இவரால் அதை தாங்கி கொள்ளவே முடியல. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளையை மீற முடியாது. அதனால அவர்
போனார். ஆனால் போகும்போது மகாபிரபு சொன்னார், உன்னுடைய நண்பர் பூகர்வ கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர். அவர் யார் அப்படின்னா கதாதர் பண்டிதருடைய சீடர். சைத்தன்ய மகாபிரபு யாரு? சாட்சாத் கிருஷ்ணர் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர் யாரு? லோகநாதன். கதாதர் பண்டிதர் யாரு? கிருஷ்ணர் இல்லையா? ராதாராணி, ஸ்ரீமத் ராதாராணி இல்லையா? சோ இப்ப கதாதர் பண்டிதருடைய சீடர் யாரு? பூகர்வ கோஸ்வாமி. என்னது? பூகர்வ கோஸ்வாமி இல்லையா? இவர் கிருஷ்ணனுடைய சீடர், இவர் ராதாராணியுடைய சீடர். இவங்க ரெண்டு பேர் நண்பர்கள். எப்படி அமைஞ்சிருக்கிறாங்க? சோ இப்ப பூகர்வ கோஸ்வாமியை, இவருடைய நண்பர் பூகர்வ கோஸ்வாமியும் அழைத்து கொண்டு நீ வந்து விருந்தாவனத்துக்கு போயிடு, நீ அங்க போய் சேவை செய் அப்படின்னு வந்து மகாபிரபு வந்து கட்டளையிட்டார். ஸோ லோகநாத் கோஸ்வாமி அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரிலாம் ட்ரெயின் ஃப்ளைட்லாம் போகிறது கிடையாது, நடந்தே தான் போகும். எப்போ மேற்கு வங்காளம் நவதீபத்துல இருந்து எங்கே போகணும்? மேற்குல இருந்து கிழக்கு போனதுக்கு, கிழக்கு கடைசி இங்கே இருக்கு. மேற்கு வங்காளம் இங்கே இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இந்த பக்கம். ஸோ நடந்தே தான் போகும். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? காட்டு வழியாக நடந்து பிருந்தாவனத்துக்கு போகிறாங்க. பிருந்தாவனம் போய் நடந்துச்சு. ஸோ அங்கே போய் உட்காந்து ஸோ சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா, லோகநாத் கோஸ்வாமி கிருஷ்ணருடைய லீலைகள் நடந்த இடங்களை நீங்க வந்து கண்டறிந்து அதை ஸ்தாபனம் பண்ணணும், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும், புதுப்பித்து அந்தந்த லீலைகளை நீங்க எந்தெந்த இடம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கட்டளையை வந்து கொடுத்தாரு. அப்ப இவங்க அங்க போய் இருந்து கடுமையான தவங்கள் பண்ணி நாமஜபம் பண்ணி பகவானுடைய வரத்தை பெற்று அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மேப் ஒரு கிரியேட் பண்ணாங்க. மேப் கிரியேட் பண்ணி இந்த மொத்த பிரஜமண்டலத்தினுடைய அந்த சுற்றளவு, அதில் எந்தெந்த இடத்துல என்னென்ன அடையாளங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்து எல்லாம் தயார்படுத்தி கொண்டு அவங்க வந்து சேவையில் ஈடுபட்டு. அப்ப இவங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தி அப்படின்னா, நிமாய் பண்டிதர் இப்ப வந்து சன்னியாசம் எடுத்துக்கொண்டார். நிமாய் பண்டிதர் இப்ப சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு விட்டுட்டார். அவர் இப்ப நவதீபத்துல இல்ல, அவர் இப்ப தென்னிந்தியா பிரயாணம். ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து செய்தி என்ன அப்படின்னா, நவதீபத்தில் அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற செய்தி. உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சன்னியாசம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா மறுபடியும் அவருடைய தர்ஷனம் கிடைக்குமா, இங்கே இருப்பார் தெரியாது. அதனால இப்போ நம்ம என்னமோ உடனே போய் மகாபிரபு பார்த்துட்டு வந்துடுவோம், தர்ஷனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு திரும்ப என்ன பண்றாங்க? பூகர்வ கோஸ்வாமியும் லோகநாத் கோஸ்வாமி என்ன பண்றாங்க? விருந்தாவனத்திற்கு நடந்து மறுபடியும் நவதீபத்துக்கு வருவாங்க. இவங்க நவதீபத்துக்கு வரும்போது அங்க என்ன செய்தி வரும்? மகாபிரபு இங்க இல்ல, அவர் தென்னிந்திய ஏற்ற போயிட்டார் அப்படின்னு. ஜெகநாத்புரி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அங்கிருந்து நடந்து தென்னிந்திய யாத்திரைக்கு வருவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, அவர் தென்னிந்திய யாத்திரையை முடித்து விட்டு அவர் பூரிக்கு திரும்பி விட்டார். திரும்ப மறுபடியும் ஜெகநாத்புரி நடப்பாங்க. ஜெகநாத்புரி போனதுக்கு அப்புறம் அங்க சொல்லுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனம் போயிட்டாரு. இவங்க விருந்தாவனத்துல இருந்திருந்தாங்க, மகாபிரபு தரிசனம் அங்கேயே கிடைச்சிருக்கும். ஸோ மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க? விருந்தாவனத்துக்கு வருவாங்க. பகவானுடைய தர்ஷனம் வேணும் அப்படின்னா இது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடம். இது நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம். பகவானுடைய தர்ஷனத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? அந்த பிரயாசம் நமக்குள்ள பகவானை தரிசிக்கணும் அப்படின்னா அந்த ஆவல் இருக்கணும் நமக்கு. ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஜெகநாதனுடைய ஆலயத்தில் அந்த கருட ஸ்தம்பம் தர்ஷனம் ஜெகநாதனுக்கு வந்தவங்க பார்த்துருக்காங்க. ஜெகநாதனுடைய அந்த ஆலயத்துக்கு முன்பாக கருட ஸ்தம்பம் இருக்கும், ஒரு தூண் இருக்கும்ல. மகாபிரபு எப்பவுமே தினமும் அந்த இடத்துல போய் நின்று தான் வந்து தர்ஷனம் பார்ப்பாங்க. ஒரு முறை என்னாச்சுன்னா கூட்டம், கடுமையான கூட்டம், ஜெகநாதரை தரிசிக்க முடியல, எல்லாம் மக்கள் முண்டி அடிச்சு நின்று இருக்காங்க. மகாபிரபு அந்த கருட ஸ்தம்பத்தில் அப்படியே சாஞ்சு நின்றுட்டு தர்ஷனம் பார்த்துட்டு இருக்காரு. மகாபிரபுடைய சகாக்கள்லாம், சைத்தன்யாவுடைய சகாக்கள்லாம் கூடி சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வயசான அம்மா வந்தது, அங்கேயும் மூண்டி பார்த்தது, ஜெகநாதரை தரிசிக்கவே முடியல. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு? அந்த தூணை பிடிச்சி மகாபிரபு தோல்ல ஏறிடுச்சு. சுத்தி இருந்த சகாக்கள்லாம் பார்த்து, ஐயோ என்ன அப்படின்னு கேட்டு உடனே ஓடி என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்மணியை வந்து கீழே
ஜெகநாதரை கண்குள்ள பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தரிசனம் பார்த்துட்டு இருக்கு. மகாபிரபு கீழே நின்றுட்டு இருக்கு. மகாபிரபு சொன்னார், பகவானை தரிசிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்வம் இருக்கணும் ஒவ்வொருவருக்கும். பகவானை தரிசிக்கணும் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து எல்லாமே சாதகமா இருக்கணும் இல்லையா? நம்ம போனதும் பஸ் நிக்கணும் கரெக்டா, பஸ்ல ஏறுறதும் டிக்கெட் சீட் இருக்கணும் இல்ல, எந்த கூட்டமும் இருக்கக்கூடாது, ஜன்னல் திறந்து இருக்கணும், காத்து வரணும். நம்ம போனதுமே தரிசனம் இருக்கணும், அங்க போய் காத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது லைன்ல. இல்லைன்னா 1000 ரூபாய் டிக்கெட்டோட வாங்கி போய் உடனே வெளியில வந்துடணும் இல்ல. பகவானுடைய சன்னதியில சங்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீண்ட நேரம் இருக்கும். பகவானுடைய வெளியில உடனே வந்துடணும்னா என்ன பண்ணுவோம்? 1000 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் டிக்கெட்டோட இருக்கும். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்துடலாம். கான்செப்ட் அதுதான் இல்ல. பகவானுடைய சன்னதியில பக்தருடைய சங்கத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நீண்ட நேரம் நின்று போவோம். உடனே வெளியில வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5000 ரூபாய் டிக்கெட். இது ஒரு பெரிய புதுமை. பகவானை தரிசனத்துக்கு டிக்கெட் பணம் கட்டி போகணும். அப்ப லோகநாத் கோஸ்வாமியும் பூகர்ப கோஸ்வாமி என்ன பண்ணாங்க? பகவானை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு இடமாக சென்று வந்தார்கள். கடைசியாக மகாபிரபு சொன்னார், இல்ல இனிமேல் நீங்க இது மாதிரி அங்கெல்லாம் அடையக்கூடாது. நீங்க நான் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்போதுமே நான் உங்க கூட இருப்பேன். நீங்க என்னை தரிசித்து கொண்டே இருக்கலாம் உங்களுடைய இதயத்தை. அதனால நீங்க ஒரே இடத்துல இருந்து அந்த சேவையை செய்து முடியுங்கள் அப்படின்னு வந்து மகாபிரபு கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்பி வரட்டே அவங்க பிருந்தாவனத்திலே தான் இருந்தாங்க. ஸோ மகாபிரபு வந்து பண்ணார் 1534 48வது வருஷத்துல அவர் வந்து அவருடைய லீலையெல்லாம் முடித்து விட்டு அவர் சைத்தன்ய மகாபிரபு அவருடைய லோகத்திற்கு சென்று விட்டார். ஸோ லோகநாத் கோஸ்வாமி அங்கே இருந்து கடுமையான தவம் நாமஜம் பண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் பிருந்தாவனத்துல ரொம்ப அற்புதமான லீலை கிஷோர் குண்டு அப்படின்னு ஒரு குளம். அந்த குளத்திலிருந்து அவர் நாமஜபத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கிருஷ்ணரை நினைத்து உருகி நாமத்தை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடந்தது? அங்க சாட்சாத் பகவானே வந்தார். பகவானே வந்து அவருடைய விக்கிரகத்தை அவர் கையாலே கொடுத்தார். யாருக்கு? லோகநாத் கோஸ்வாமி. பகவானே வந்து அவருடைய விக்கிரகத்தை யாருக்கு கொடுத்தார்? லோகநாத். ரொம்ப அற்புதமான விக்கிரகம். ராதா கோகுலானந்தா பிருந்தாவனத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆலயங்கள்ல அது ஒரு ஆலயம். ராதா கோகுலானந்தா மந்திர் அப்படின்னா ரொம்ப பிரபலமானது. அங்க இருக்கக்கூடிய ராதா வினோத் விகாரி, அந்த விக்கிரகத்துக்கு என்ன? ராதா வினோத் விகாரி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விக்கிரகம். அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த விக்கிரகம் வந்து அவ்வளவு அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டாங்க. பகவான் சாட்சாத் பகவானே வந்து நேரடியாக வந்து அவருடைய விக்கிரகத்தை பரிசாக அளித்தது. லோகநாத் கோஸ்வாமி எவ்வளவு பெரிய பக்தராக யோசிச்சு பாருங்க. ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் வந்து சொல்ற ஒரு பக்கம் லோகநாத் கோஸ்வாமிக்கு ரொம்ப சந்தோஷம். சாட்சாத் பகவானே வந்து அவருடைய விக்கிரகத்தை அந்த விக்கிரகம் வந்து கோஸ்வாமியோட வந்து பேசியது. இப்ப கோஸ்வாமி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப இவங்களை இவங்களை எங்க வைக்கிறது? ஏன்னா இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தடியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் என்னுடைய அன்பு பரிமாற்றத்துக்காக இவ்வளவு ஏற்கினேன். இப்ப நானே என்னுடைய ரூபத்தை வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். இப்ப எப்படி வந்து பராமரிக்கிறது நீ வந்து வருத்தப்படுறீங்க? ஒரு சின்ன புருஷன் வந்து அதுல நீ வந்து நினைக்கலாம் அப்படின்னா லோகநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் துறவி, நான் புருஷன் வச்சு அதுலாம் உட்காந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுலாம் வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணாரு அவர் எங்கெல்லாம் தங்குறாரோ அந்த மரத்துல ஒரு தொட்டியை கட்டி அதுல தூங்க வச்சிருக்காரு. யாரு? ராதா வினோத். அவர் எங்க தூங்குறாரோ எங்க தங்குறாரோ அந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் கட்டி அதை தூங்க விட்டுருவாரு. அதுதான் அவங்க இருக்கிற இடம். அதுக்கப்புறம் காலையில அவர் யமுனையில நீராடிட்டு எங்கெல்லாம் போறாரோ என்ன நம்ம பண்ணுவார்? கழுத்துல ஒரு துண்டை கட்டி அவன் என்ன பண்ணுவார்? தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ள போட்டுருவார். இப்ப இவருடைய சேவை என்ன? இந்த விருந்தாவனம் மொத்தமும் சுற்றி ராதாகிருஷ்ணன் நடந்த லீலைகளுடைய இடத்தை
கண்டறிந்து அதை ஸ்தாபனம் செய்வது. வினயமாச்சு. லோகநாத் கோஸ்வாமிக்கு சேவை ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. எப்ப எல்லாம் இவர் வந்து அந்த ஒரு துண்டை கட்டி தொங்க விட்டு அதுல இந்த விக்கிரகத்தை வச்சு அவர் நடந்து போறப்ப ராதையும் கிருஷ்ணனும் அந்த தொட்டில ஆடிட்டே சொல்லுவாங்க, ஏய் லோகநாத், இதுதான் நாங்க ராசலீலை பண்ண இடம். ஏய் லோகநாத், இதுதான் நாங்க வந்து கோபப்பாளர்கள் சார்ந்த இடம். ஏய் இதுதான் வந்து ராதாகுண்டம். யார் சொன்னது? ராதனும் கிருஷ்ணனும் விக்கிரகமாக அந்த இது இருந்து கொண்டே வந்து இவருக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக தான் லோகநாத் கோஸ்வாமி என்ன பண்ண, ஒவ்வொரு இடத்தையும் கண்டறிந்து அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணார், அதை ஸ்தாபனம் பண்ணார். யோசிச்சு பாருங்க. இது மாதிரி லோகநாத் கோஸ்வாமி ரொம்ப அந்யோன்யமான அந்த பக்தி, அந்த அன்பு பரிமாற்றத்துக்கு வந்து ஸோ அவருடைய சீடராக தான் கடைசியாக வந்து நரோத்தமதாஸ் தாகூர் வந்து சேர்ந்தார். ஸோ நரோத்தமதாஸ் தாகூர் அவருடைய நெருங்கிய சீடர். இந்த மாதிரி தீவிரமான பக்தி தொண்டில் ஈடுபடுறார் லோகநாத் கோஸ்வாமி. ஸோ லோகநாத் கோஸ்வாமி கிட்டத்தட்ட 106 வருடங்கள் வாழ்ந்திருக்கார். எத்தனை வருடம்? 106 வருடங்கள். ராமானுஜாச்சாரியார் எத்தனை வருடம் வாழ்ந்தார் தெரியுமா? ராமானுஜாச்சாரியார் 125 வருடம். அதே மாதிரி ஜெயநாதாஸ் பாபாஜி 125 வருடங்கள், 120 வருடங்கள். லோகநாத் கோஸ்வாமி வந்து 106 வருடங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்த கோஸ்வாமிகள், ஆர் கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் வந்த இந்த கோஸ்வாமிகளுக்கு அப்புறம் வந்த சீனிவாசாச்சாரியார், நரோத்தமதாஸ் தாகூர், ஸ்ரீமான், அப்புறம் இன்னொரு ஆச்சாரியார் லோகநாத் கோஸ்வாமியுடைய சீடர் வந்து நரோத்தமதாஸ் தாகூர், ஷாமானந்த பண்டிதர். ஸோ இவங்க எல்லாம் வந்து பயிற்சி ஈடுபட்டு ஜீவ கோஸ்வாமியுடைய வழிகாட்டுதல் பேர் அவங்க பக்தியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் பிரச்சாரம் செய்வாங்க முழுவதும். ஸோ இது மாதிரி லோகநாத் கோஸ்வாமியுடைய அந்த பக்தி வந்து அந்த அளவுக்கு பகவானை வந்து ஈர்த்தது. பகவானை வந்து பகவானுடைய விக்கிரகத்தை கொடுப்பது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எத்தனை பேர் போயிருக்கீங்க விருந்தாவனத்துக்கு? அந்த பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் தர்ஷனம் பண்ணீங்க? தர்ஷனம் பண்ணீங்களா? போனீங்களா? கண்டிப்பாக ஒரு தர்ஷனம் பாருங்க. பகவானே அவருடைய விக்கிரகத்தை வந்து ராதா வினோத் விகார், ரொம்ப அற்புதமான விக்கிரகம், ரொம்ப அழகா இருப்பாங்க, பார்க்கறது அவ்வளோ பியூட்டியா இருப்பாங்க. லோகநாத் கோஸ்வாமி அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மீது, சைத்தன்ய மகாபிரபு மீது அவர் இருந்த அந்த கிருஷ்ண பிரேமை, அந்த அளவுக்கு அந்த தீவிரமான பக்தி. ஸோ அந்த தீவிரமான பக்தி தான் இங்க இன்னைக்கு சாரமே என்ன அப்படின்னா, எப்ப நாம் முழுமையாக எல்லா சூழல்களும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபோகணும், ஜட இயற்கையின் உடல் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலையை வந்தடைகின்றார். கிருஷ்ணன் சொல்றது அப்ப அந்த எல்லா சூழ்நிலைகளும் அந்த அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கான பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சியை நாம் சரியாக நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக இந்த குணங்கள் வந்து முழுமையாக விடுவோம். இந்த குணங்கள் வந்து முழுமையா விடுபடலைன்னு வைங்களேன், இந்த குணங்களுடைய கட்டுப்பாட்டை நாம் இருக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனைகள், நான் சொல்றேன், நம்முடைய பேச்சை கூட நம்மளால ஒழுங்கா சரியா பேச தெரியல. அதிகப்படியான நேரம் பிரச்சனைகள் பேச்சால தான் வரும். நாம் இந்த குணங்கள் வந்து விடுபட்டுட்டோம், சத்துவம் குறைந்தபட்சம், அதான் பிரவாசம் குறைந்தபட்சம் சத்துவம் வந்தோம் அப்படின்னா நம்முடைய பேச்சுல ஒரு கண்ணியம் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், ஒரு சாதுரியமா ஒரு புத்தி கூர்மையோட பேசும், பழகும், பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது தெரியும், ஒரு பிரச்சனையை ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேர்த்தியாக யாருடைய மனசு புண்படாம அதை வந்து சொல்ல தெரியும். சமயத்தில் ஒரு கதை, ரொம்ப அற்புதமான கதை கேட்டேன். இந்த குணங்களுக்கு எப்படி அதை ஒத்து போகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மன்னர் வந்து இருப்பார். அந்த மன்னர் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து தன்னுடைய புகழை வந்து யாராவது ஏதாவது புலவர்கள் வந்து போற்றி புகழ்ந்து பாடினாங்க அப்படின்னா அவர் வந்து பரிசுகளை வாரி வழங்கக்கூடியவர், அறிவு கொடுத்தார். ஸோ அந்த ஊர்ல ஒரு புலவர் இருந்தார். புலவருடைய வேலை என்ன? பாடல்கள் ஏற்றி அதை போய் என்ன பண்ணுவாங்க, மன்னரை புகழ்ந்து பாடுவாங்க, அவங்க வந்து பரிசுகள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மன்னரும் ரொம்ப ஏழை. இந்த
மன்னன் வந்து இந்த மன்னனை சந்திப்பதற்காக இந்த புலவர் வந்தார். ஸோ மன்னனை புகழ்ந்து 4 பாடணும் அப்படின்னா அவர் ஏதாவது பரிசு கொடுப்பார். அது போல வந்தார். வந்து ரொம்ப அற்புதமாக அந்த மன்னரை புகழ்ந்து பாடினார். பாடினதுக்கு அந்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். உடனே மந்திரியை கூப்பிட்டு இவருக்கு ஒரு பொன்னாடை போட்டுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மந்திரி போய் ஒரு பொன்னாடை எடுத்து போகிறார். பரிசுகள் கொடுத்தாங்க. இந்த பொன்னாடை இருக்குல்ல, இந்த பொதுவாக பொன்னாடை வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு சில நேரத்தில் பார்க்கலாம். இந்த ஒரே பொன்னாடையும் திரும்ப திரும்ப வரும். ஒருத்தர் போத்திட்டு அது பின்னாடி போய் திரும்ப மறுபடியும் வரும். ஸோ அது போல வந்ததா என்னன்னு தெரியல. இந்த மந்திரி கொண்டு வந்து இந்த போத்துற பொன்னாடையை பார்த்தா ஏன்னா புலவர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்க தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையில் அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா அது சபை மரியாதை அப்படிதான் இருக்கணும். அது அந்த பொன்னாடை இருந்தது இல்லை. அந்த புலவர் இப்படி பார்த்தாரு, என்னடா பொன்னாடை அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு ஓட்டை இருந்தது, பிஞ்சு போய் இருந்தது. புலவனுக்கு கோபம் வந்தது. ஒரு சபையில, ஒரு அரச சபையில ஒரு புலவனை எப்படி மதிக்கணும்னு இவங்களுக்கு தெரியல அப்படின்னு இவருக்கு பயங்கர கோபம். ஆனா கோபத்தை மன்னன் மொழி காமிக்க முடியுமா? காமிக்க முடியுமா? அவர் பரிசை வாங்கிட்டு திரும்ப தூக்கி உள்ள போட்டாலும் போடுவார், சிறையில போட்டாலும் போட்டுருவார். ஆனால் அந்த மன்னனுக்கு வந்து இந்த புலவனுக்கு வந்து பயங்கர கோபம். இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறேன், எப்படியா சொல்லிடணும். ஆனா சொன்னாலும் பயம். கொடுத்த பரிசையை வாங்கி கொடுத்துருவாங்க, சிறையில தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. சொல்லாமலும் இருக்க முடியல இவனுக்குள்ள. அவன் எப்படி சொல்றது? இந்த புலவன் என்ன பண்ணானா, அந்த மன்னன் முன்னாடி பரிசை வாங்கியாச்சு, பொன்னடை பத்தியாச்சு, போக வேண்டியது தானே. இவன் அதே இடத்துல அந்த புலவன் நின்று கொண்டு, இந்த புலவர்கள் கொஞ்சம் புத்திசாலியமா செயல்படுவாங்க. அந்த பொன்னாடிகளை இப்படி பார்த்துட்டே இருந்தான். ஏன்னா மன்னர் செஞ்ச மந்திரியே ஒரு தவறு செஞ்சாலும் அது யார் போய் சேரும்? மன்னர் தர போய் சேரும். இந்த மன்னன் இப்படி ஒரு பொன்னாடை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எப்படியாவது மன்னன் இதை சொல்லிடணும். ஒரே பயிராகிடும். ஆனாலும் எப்படி சொல்றது? நேரடியாக சொல்ல முடியாது, அதுவும் குற்றமாயிடும். அப்ப என்ன பண்ணா, இந்த பொன்னாடியை பார்த்துட்டே இருந்தான். மன்னர் பார்த்தார், என்ன புலவரே பொன்னாடியை பார்த்துட்டே இருக்கீங்க? அந்த புலவன் சொன்னான் மன்னனை கூப்பிட்டு, மன்னா உன்னுடைய சபையில போர்த்திய பொன்னாடை ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு, அப்புறம் என்ன, அதுல நிறைய மரங்கள் இருக்கு அப்படின்னு காமிச்சான். அந்த பொன்னாடை என்ன இருக்கு? என்ன இருக்கு? நிறைய மரங்கள் இருக்கு. சரி, அப்புறம் அதுல நல்ல பூக்கள் இருக்கு. கொண்டு போய் காமிச்சான் பக்கத்துல. இங்க பாருங்க மன்னா, நல்ல மரங்கள் இருக்கு, நல்ல பூக்கள் இருக்கு, பிஞ்சு இருக்கு. புரிஞ்சதா? பூக்கள் இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன இருக்கணும்? பிஞ்சு இருக்குன்னு எதை காமிச்சாங்க? ஓட்டை காமிச்சான். என்ன சொன்னா, பூவும் இருக்கு, இங்க என்ன இருக்கு? பிஞ்சு இருக்கு அப்படின்னு எதை காமிச்சான்? மன்னா நீ பிஞ்சு போன பொன்னாடையை கொடுத்துருக்கலான்னு காமிச்சிட்டான். மந்திரியுடைய சீட்டு கிழிஞ்சது. மந்திரியுடைய சீட்டு கிழிஞ்சது. இப்ப எவ்வளவு சாதுரியம் இல்லைங்க, உண்மைதானே? எவ்வளவு சாதுரியம் இது இருக்கணும். தன்னுடைய கருத்தை வந்து சொல்லணும், அதே சமயத்தில் மற்றவர்களுடைய மனசும் கும்பிடாம இருக்கணும். இந்த நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? பாம்பு அடிக்கணும், கம்பு உடக்கூடாது. அதே போல இந்த மன்னன் ரொம்ப இந்த புலவன் சாதுரியமா சொல்லலாம். மரங்கள் இருக்கு, அதுல நல்ல இலைகள் இருக்கு, பூக்கள் இருக்கு, அப்புறம் என்ன இருக்குன்னா பிஞ்சு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? பிஞ்சதை காமிச்சிட்டான் மன்னன். சோ நம்ம சாத்வீகமான குணங்கள்ல வளர 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 நம்ம சத்துவ குணத்தை வளர்க்க வளர்க்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய பேச்சில் மாற்றம் இருக்கும், நம்முடைய செயல்ல மாற்றம் இருக்கும், நம்முடைய எண்ணங்கள்ல மாற்றம் இருக்கும். அது வரணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டை உறுதியாக, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? உறுதியாக நம் பக்தி தொண்டில் ஈடுபடணும். அப்ப இது சாத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதாவாக்கி ஜெய கிருஷ்ண பிரபுபாதகி ஜெய. ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை இருக்கு. தீபாராதனை முடிஞ்சதும் எல்லோருக்கும் பிரசாதம் இருக்கு. அவசியம் எல்லோருக்கும் பிரசாதம்
श्रीमद् भगवद गीता की